விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் அடாமா கம்பெனியில் வரக்கூடிய டெக்காஃப்ங்கிற ஒரு பூச்சி மருந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம் என்ன, எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இது எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும், மற்றொரு விலை என்ன அப்படிங்கிற பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்காஃப் இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம்னு பார்க்கும்போது பெகாசஸில் வரக்கூடிய டைஃபென் தைரான் 47%, இது கூடவே மார்க்கரில் வரக்கூடிய பைஃபென்த்ரின் 9.4% எஸ்சி ஃபார்முலேஷனில் கிடைக்குதுங்க. எஸ்சினா சஸ்பென்ஷன் கான்சென்ட்ரேட். இது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் கொண்ட சிஸ்டமிக் அண்ட் கான்டாக்ட் இன்செக்டிசைடுங்க. அதாவது இந்த மருந்தை நம்ம செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது செடிகளில் ஊடுருவி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிக்கக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மருந்து அடிக்கும்போது டைரெக்டாக பூச்சிகள் மேலே படும்போது அது மூலமாக பூச்சிகள் அழிக்கக்கூடியதுங்க. இந்த மருந்து பூச்சிகள் மேலே படும்போது பூச்சிகளுடைய புரத உற்பத்தி பண்ணுற திறனை நிறுத்தி பூச்சிகளுடைய நரம்புத்த பாதிப்பை ஏற்படுத்தி பக்கவாதம் ஏற்படுத்தி அழிக்கக்கூடியதுங்க. இது எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துன்னு பார்க்கும்போது காட்டன் கிராப்பில் வரக்கூடிய வால்பேன், அஸ்வினி, வெள்ளைக்கொசு, பச்சைக்கொசு மற்றும் காய்ப்பு போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்துதுங்க. சில்லி கிராப்பில் வரக்கூடிய வால்பேன், அசுவினி, காய்ப்பு போன்ற பூச்சிகளை நல்லா கட்டுப்படுத்துதுங்க. வெண்டி கிராப்பில் வரக்கூடிய பச்சை தத்து பூச்சி, அஸ்வினி மற்றும் காய்ப்பு போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்துதுங்க. டொமேட்டோ கிராப்பில் வரக்கூடிய வெள்ளைக்கொசு, காய்ப்பு போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்துதுங்க. ஜாஸ்மின் கிராப்பில் வரக்கூடிய சிலந்தி பேன், வெள்ளைக்கொசு, மொட்டுப்புழு போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்துதுங்க. பேடி கிராப்பில் வரக்கூடிய இளசுருட்டு புழு, தத்துப்பூச்சிகளே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. இது போக இதர காய்கறி பயிர்கள், பூ வகை பயிர்கள், பய வகை பயிர்கள், தானிய பயிர்கள் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த டெக்காப் மருந்து குறிப்பாக வெள்ளை கொசுக்களை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. அடுத்து இந்த மருந்தோட அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கராக்கு 200 ml 250 ml வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணியில் ஒரு டேங்குக்கு 20 ml 25 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த மருந்தோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது டோலாக்சின் இன்செக்டிசைடுங்கிறதால நமக்கு சிஸ்டமிக்காகவும் கான்டாக்டும் செயல்பட்டு பூச்சிகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. இந்த மருந்தில் ஃபாஸ்ட் நாக்டவுன் எஃபெக்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மருந்து அடித்த உடனே கொஞ்ச நேரத்தில் பூச்சிக்கெல்லாம் சுருண்டு கீழே விழுந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிர் 2 நாட்களுக்கு பூச்சியோட பாதிப்பு பாதுகாக்குதுங்க. ரெகுலராக ஒரே மருந்தை பயன்படுத்திட்டு வரும்போது பூச்சிகளுக்கு அந்த மருந்துக்கு ரெசிஸ்டன்ட் உருவாகிடுங்க. அந்த மாதிரி பூச்சிகளுமே இந்த மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. இந்த மருந்தோட விலைன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டர் ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக 680 ரூபாலேருந்து 700 ப்ரைஸ் கிடைக்குதுங்க. இது ஒவ்வொரு ஏரியா பொறுத்து டிஃபர் ஆகும். நம்ம பயிரோட ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மருந்து வாங்கி பயன்படுத்தாதீங்க. ஆரம்ப ஸ்டேஜில் பிப்ரோனில், இமிடா, தயமெத்தாக்சம், அசிபேட் போன்ற மருந்துகளை வாங்கி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மருந்து அடித்து கேட்காத பட்சத்தில் இந்த மருந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விவசாய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.